குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டைமர் அண்ட் கவுண்டர் இதை வச்சு கொஸ்டின் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம். இதுலயே சின்ன மாடிஃபிகேஷன் தான். புஷ் பட்டன் இருக்கு. 3 செகண்ட்ல மோட்டார் ஒன் ஆன் ஆகணும். 4 செகண்ட்ல மோட்டார் 2 ஆன் ஆகணும். மோட்டார் ஒன் ஆஃப் ஆகணும். 5 செகண்ட்ல மோட்டார் 3 ஆன் ஆகணும். மோட்டார் 2 ஆஃப் ஆகணும். 6 செகண்ட்ல ரிப்பீட் த சைக்கிள் நடக்கணும். எவ்வளோ டைம்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு 3 டைம்ஸ் நடக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இது லாஸ்ட் போட்ட ப்ரோக்ராம் தான். இதுலயே சின்ன மாடிஃபிகேஷன் கவுண்டரை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 6 செகண்ட் கழிச்சு சைக்கிள் ரிப்பீட் ஆகணும். ஆனா எவ்வளோ டைம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 டைம்ஸ்னு நான் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கவுண்டர் ஆக்டிவேட் பண்ணோம். எதற்கு அப்புறம் இந்த கவுண்டரிங் நடக்கணும், இந்த டைமருக்கு அப்புறம் கவுண்டர் நமக்கு நடக்கணும். டைமர் 3 இன்புட்டா கால் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் லைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம். UPS இன்ஸ்ட்ரக்ஷன்ல CNT அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கவுண்டிங் 0 கவுண்டர் 1 ஃபர்ஸ்ட் கவுண்டர் செகண்ட் கவுண்டர் அந்த மாதிரி ஆஸ் கொடுத்து எத்தனை கவுண்டிங் நடக்கணும், 3 கவுண்டிங் நடக்கணும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கவுண்டருக்கு ரீசெட் இன்பில்டாவே கொடுக்கணும். அதுக்காக ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். ரீசெட் கவுண்டர் ஹரிசாண்டல் லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்ப இந்த 3 கவுண்டிங் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கவுண்டர் 0வை நம்ம ஸ்டார்டிங்ல நார்மலி க்ளோஸ் கான்டாக்டா போட்டோம்னா நம்ம கவுண்டர் ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் நார்மலி ஓப்பனா மாதிரி நமக்கு இந்த டைமரை கட் பண்ணிடும். இது கட் ஆகிறதுனால இதுக்கு பின்னாடி வர எல்லா சைக்கிளுமே கட் ஆயிரும். இதுதான் ப்ரோக்ராமிங். ஜஸ்ட் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டோம். கம்பைல் பண்ணி பார்க்கலாம். எரர் இல்லை. சிமுலேஷன் ஆன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். சிமுலேஷனுக்கு டவுன்லோடு பண்ணியாச்சு. இப்போ நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சப்ளை வந்துருக்கு. இப்போ கீழையும் பாருங்க. ஓகே, இப்போ புஷ் பட்டனை நம்ம ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டோம். பாருங்க, டைமர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. 3 செகண்ட்ல மோட்டார் ஒன் ஆன் ஆயிடுச்சு. 4 செகண்ட் கழித்து மோட்டார் 2 ஆன் ஆயிடுச்சு. மோட்டார் ஒன் ஆஃப் ஆயிடுச்சு. 5 செகண்ட் கழித்து மோட்டார் 3 ஆன் ஆயிடுச்சு. மோட்டார் 2 ஆஃப் ஆயிடுச்சு. 6 செகண்ட் கழித்து நமக்கு சைக்கிள் ரிப்பீட் ஆகுது. இங்க கவுண்டிங் வேல்யூ பாருங்க, நம்ம 3ன்னு கொடுத்துருக்கோம். ஒரு கவுண்டிங் நடந்ததுக்கு அப்புறம் மைனஸ் ஆயிடுச்சு பாருங்க, 2ன்னு வந்துருச்சு. பாருங்க, செகண்ட் சைக்கிள் நடக்குது. இப்போ 6 செகண்ட் கழித்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 1ன்னு வந்துடும். 2 கவுண்டிங் முடிஞ்சுது அப்படிங்கிறங்காட்டி அகைன் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. தேர்ட் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு. இங்க 0ன்னு வந்துடும். இந்த கவுண்டிங் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க 0ன்னு வந்துருச்சு. நமக்கு கவுண்டர் ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஆக்டிவேட் ஆனதுனால நீங்க பாருங்க, நார்மலி ஓப்பன் க்ளோஸ் கான்டாக்ட் நார்மலி ஓப்பன் மாதிரி நமக்கு இந்த சர்க்யூட் கட் ஆயிடுச்சு. சர்க்யூட் கட் ஆன உடனே இதற்கு பின்னாடி வர எல்லாமே நமக்கு கட் ஆயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைமர் கவுண்டரை ரீசெட் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோம்னா ரீசெட் ஆயிரும். ரீசெட் ஆன உடனே எகைன் சைக்கிள் ரிப்பீட்டா நடந்துட்டே இருக்கும். பாருங்க, ஏன்னா நம்ம இன்புட் புஷ் பட்டனை ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணல, ஆன்லயே வச்சிருக்கோம். ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு நடக்காது. பாருங்க, இதுதான் இதற்கான ப்ரோக்ராமிங். இப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஜஸ்ட் ஐடியாலஜி தெரிஞ்சுக்கங்க, எப்படி
நார்மலி ஓப்பன் போட்டால் எப்படி நடக்குது, நார்மலி போஸ்ட் கான்டாக்ட் போட்டால் எப்படி நடக்குது, எங்கே பிளேஸ் பண்ண எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் யோசிச்சு ப்ரோக்ராமிங் வந்து பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.